நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயத்தை கொடுப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த நேரம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அடுத்த ஒரு சில நிமிடங்கள் தேவ சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை வெறுமையாக்குவோம். கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டுவாராக. இந்த வேளையில் இந்த ராபோஜன பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ராபோஜன பந்தி அனுசரிக்கும் போது அதில் தெய்வீக சுகம் உண்டு என்று கர்த்தருடைய தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ராபோஜனத்தை நாம் அனுசரிக்கும் போது தெய்வீக சுகம் உண்டாகிறது. நாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து விட்டு மனம் போன ஜீவியத்தை ஜீவித்து விட்டு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் கீழ்ப்படியாமல் தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் நாம் புறந்தள்ளி விட்டு நாம் ஒரு கடமைக்காக ராபோஜனத்தில் கலந்து கொள்வோம் என்றால் அது நமக்கு நிச்சயமாக 100% அது நமக்கு பொல்லாப்பை கொண்டு வரும். ஒருவேளை இதை குறித்த அறிவு இருக்கிறதோ இல்லையோ என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் இதை ஒவ்வொரு விஷயம் நான் சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன். கீழ்ப்படிவது கீழ்ப்படியாதது, ஒரு காரியத்தை இணங்குவது இணங்காமல் போது அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. அந்த காரியத்தை சொல்லதான் என்னால் முடியும். அதை ஏற்றுக்கொள்வதும் விசுவாசிப்பதும் அதை புறக்கணிப்பதும் அது உங்களுடைய சொந்த தீர்மானமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன தீர்மானங்களை செய்கிறீர்கள் என்பதை கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம். இந்த ராபோஜன பந்தியை நாம் ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, மிகுந்த பயபக்தியோடு இதை நாம் அணுக கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஜெபிக்காதபடி வேதம் வாசிக்காதபடி உலக வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு இந்த ராபோஜனத்திலே நாம் பங்கு கொள்வது நமக்கு சரீரத்தில் பலவீனத்தை உண்டு பண்ணும் என்பதை நாம் இன்னும் ஒரு விஷயமாக உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். நாம் நிச்சயமாக ஒவ்வொருவரும் ராபோஜனத்தை பங்கு கொள்ள வேண்டும். ராபோஜனத்திலே பங்கு கொள்வது ஒரு கிறிஸ்தவனுடைய கடமையாக இருக்கிறது. ஆனால் நாம் நினைத்த விதமாக கலந்து கொள்வது என்பது அது நமக்கு பல தொல்லைகளை கொண்டு வரும். அதனால் இந்த வேளையிலே கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படிக்கு நாம் செபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த நல்ல வேலைக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அணுகிற நேரத்தில் எங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே, எங்களுடைய கீழ்ப்படியாமை இணங்காமை ஆண்டவரே, எங்களுடைய முரட்டாட்டங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் ஆண்டவரே. மனிதனுடைய கோபம் ஒருபோதும் தேவனுடைய நீதியை நிலைநிறுத்த மாட்டாது என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்து கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் எத்தனையோ விஷயம் சொல்லி கூட ஆண்டவரே தங்களை சரி செய்து கொள்ள முடியாத எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் மத்தியில் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, ஆனாலும் உம்முடைய இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம். கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு ஆராதனையில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தரும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தாவே, இதை நாங்கள் பயபக்தியோடு அணுக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும் ஆண்டவரே. உலக பொருளின் மேல் உலக நண்பர்களின் பேரில் ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்துக்காக ஆண்டவரே நாங்கள் வார்த்தைக்கு புறம்பான அநேக காரியங்களை செய்யும் பொழுது தேவனே நீ ஒருபோதும் அதை ஆண்டவரே விட்டு விடுகிறவர் அல்ல. இது அநேகருக்கு இது சாபமாக பேசுகிறதாக நினைத்து கொள்கிறார்கள். ஆண்டவரே, நீர் கொம்பை எடுப்பீர் என்றால் எந்த ஒரு மனிதனும் மனுஷன் தாங்க மாட்டான் என்பதை இந்த இருதயங்கள் புரிந்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும் ஐயா. தேவனே, நாங்கள் ஒருபோதும் உமக்கு அதிருப்தியை கொடுத்து விட்டு நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாய் ஜீவிக்க முடியாத ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் உலகத்திற்காக மற்றவருக்காக நாங்கள் ஒரு வேஷத்தை போட நினைக்கும் பொழுது தேவனுக்காக நாங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்ற அந்த உணர்வு எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கிறது ஆண்டவரே. கிருபை செய்யும், எங்களை ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாய் நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஒவ்வொரு ஆத்மாவிலும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்துக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு உள்ளமும் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறட்டும் ஐயா. அவபக்தியான காரியங்கள், அவபக்தியை யாக்கோபிலிருந்து நீக்குவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அநேக அவபக்தியான காரியங்கள் இடத்துல உண்டு ஆண்டவரே. இந்த எல்லா அவபக்தியான காரியங்களை எங்களை விட்டு நீக்கும்படிக்கு எங்களுக்கு பயத்தை தேவ பயத்தை தரும்படிக்கு தேவ பக்தியை தரும்படிக்கு செபிக்கிற ஆண்டவரே. கிருபையாயிரும், இரக்கம் பாராட்டும், எல்லா காரியத்தினுடைய தயவு இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் வார்த்தை அணுகும்போது எங்களோடு பேசும் ஆண்டவரே. இந்த ராபோஜன பந்தியை இவர்கள் கையிடுவதற்கு முன்பாக நீர்தாமே அவர்கள் மீது ரத்தத்தை பூசும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். கிருபை செய்யும், இரக்கம் பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபிக்கிறேன். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக
கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு வேத பகுதி வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7 சில வசனங்களை 11 வசனங்களை வாசிப்போம். 7 12 வரை மட்டுமாக. பழைய ஏற்பாட்டிலே 83வது பக்கம், யாத்ராகமம் 12 7 6 வாசிப்போம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் 2 நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா கீரை அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடைகளையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினால் சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதிலே ஒன்றையும் விடியற்காலம் மட்டும் மீதியாக வைக்காமல் விடியற்காலம் மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியால் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சி தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தர் தாமே இந்த வேத வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போவோம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஈட்டிங் த பாஸ்ஓவர். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ஈட்டிங் த பாஸ்ஓவர் எய்தர் பஸ்கா. அதாவது பஸ்காவை சாப்பிடுவதற்கான நிபந்தனைகள், அது குறித்து என்ன சொல்லுகிறது என்கிறதான காரியத்தை நாம் தியானிப்போம். நம்முடைய தீர்க்கதரிசி சொன்ன வேத வசனத்தில் அவர் சொன்ன ப்ராஃபஸியில் ஒன்று கூட நிறைவேறாமல் போகலை. அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு எல்லாம் தேவ பயம் வரணும். வாலிப பிள்ளைகளுக்கு, முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு தேவ பயம் வர வேண்டும். கர்த்தர் அதை உதவி செய்வராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே, நாம் இந்த 12ஆம் அதிகாரத்தை போன மாதத்தில் இதுதான் நான் பேசினேன். அதையே நான் இன்னும் கொஞ்சம் கூட பேச விரும்புகிறேன். ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பானது எகிப்தின் பேரில் வரப்போகிறது. அதற்கு முன்பாக, நியாய தீர்ப்புக்கு முன்பாக, ஈச் ஹவுஸ் ஹோல்ட் ஷுட் டேக் எ lamb கில் அட் ஈவினிங். ஒவ்வொரு குடும்பத்தாரும் வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை சாயங்காலத்தில் அடிக்கணும். ஆட்டை எப்போ அடிக்கணுங்க? சாயங்காலத்தில் அடிக்கணும். அது ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள்லாம் பூசி அதனுடைய மாம்சத்தை இரவிலே சாப்பிடணும். சரிங்களா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே சாயங்காலத்தில் அதை அடித்து, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் ரொம்ப கிளியராக இருக்குதுங்க. 6வது வசனத்தில், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து, 8வது வசனத்தை, அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசிக்கணும். ஸோ ஈவினிங்கில் அடிக்கணும், நைட்டில் அதை சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. தீர்க்கதரிசி கம்யூனியனுக்காக இந்த சப்ஜெக்டை எடுத்து தி டெஸ்பரேஷன், பதறல் என்ற செய்தியை பேசுகிறார். பதறல்னா எது? பதறல்னா ஒரு மனிதன் தன்னுடைய கடைசி மரண நேரத்தில் அவனுக்கு வருகிறதான பதறல். ஸோ இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் மத்தியில் பதறல் ஆனது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு கேள்விக்குறியான காரியம் தான். பதறலே இல்லை. அப்படியே ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, காலேஜுக்கு போகிற, வேலைக்கு போகிற மாதிரி அப்படியே தூங்கி எழுந்து அப்படியே ஒரு ராபோஜனத்தில் ஒரு ஆராதனையில் பங்கு கொள்வது என்பது அது உண்மையிலேயே அவ்விதமாக சட்டம் நமக்கு இல்லை. அல்லேலூயா. வேதம் அதாவது மொபைல் பார்க்காத நாளே கிடையாதுங்க. ஆனால் ஜெபிக்காத நாட்களும் வேதம் வாசிக்காத நாட்களும் ஆராதனையிலே உத்தமத்தோடு கலந்து கொள்ளாத நாட்களும் வருஷங்களாக இருக்கிறது. ஸோ இது நிறைய பிரசங்கமாக பண்ணுறாங்களா? சில நேரங்களில் பிரசங்கமே பண்ண தேவையில்லை. வெறுமனே இவங்களுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனையும் சொல்லணும்னு கூட தோணுதுங்க. வெறுமனே பிரசங்கத்தை கேட்டு ஒன்றுமே உண்மையான பிரசங்கத்தை கேட்கறதுக்கும் உண்மையிலே அதை கீழ்ப்படுறதுக்கும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருமே கிடையாது. அதனால ஸோ நாம் இங்கே பார்க்கும்போது இது ஒரு பதறலான நேரம். அந்த பதறலான நேரத்தில் தேவன் தாமே இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு கட்டளை என்னவென்றால், அவர்கள் சாயங்காலத்திலே ஆட்டை அடித்து அவர்கள் இரவிலே அதனுடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும்.
அந்த இரவிலே அதன் மாம்சத்தை எப்படி புசிக்கணும்னா பச்சையாகவோ அவித்ததாகவோ அல்ல, அதை ரோஸ்ட் பண்ணி நெருப்பினால சுட்டு சாப்பிடணும். அல்லேலூயா. என்னது? தந்தூரி சிக்கன் மாதிரி தந்தூரி மட்டன். ஸோ அந்த சரீரத்துக்கு நெருப்போடு கூட ஒரு கான்டாக்டை உண்டாக்கி சாப்பிடணும். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அதனுடைய சரீரம் அந்த ஆட்டினுடைய அந்த கறி ஃப்ளஷில் ஒன்று கூட காலையில் மீதமாக இருக்கக்கூடாது. எல்லாத்தையுமே ராத்திரியே புசிச்சிடணும். ஒரு வேளை மீந்துருச்சு, நாங்கள் எல்லாமே ஓவர் ஃபுல்லாக சாப்பிட்டோங்க. அதுதான் முன்னாலே சொல்கிறாரு, ஒரு வீடு ஒரு ஆடு இருக்குது, ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 5 கிலோ ஆடு, ஒரு 7 கிலோ ஆடு எடுக்குன்னா ஒரு எல்லாம் ஒரு 10 கிலோ ஆடு எடுக்குன்னா எலும்புகள்லாம் போயிட்டு அது மீதம் வந்துட்டு ஒரு 6 கிலோ வருதுன்னா ஒரு ஆள் 600 கிராம் அளவுக்கு சாப்பிடணும் கறி. ஒருவேளை அது 1/2 கிலோ 1 கிலோ அது ஃப்ரெஷ் மீந்துருச்சுன்னா என்ன சொல்லப்பட்டதுன்னா, அதை இரவே அதை சுட்டு அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும். புரியுதுங்களா? அதில் மீதி வைக்கக்கூடாது. அதனுடைய மாம்சத்தை சுட்டு அதை கறியாவோ சாம்பலாவோ ஆக்கணும். அது மாம்சம் ஒன்று கூட காலையில் மீதியாக இருக்கக்கூடாது. இரவிலே அக்கினியால் சுட்டு எரிக்கணும். அந்த 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 மட்டனுடன் அந்த கறியோடு கூட சேர்ந்து புளிப்பில்லாத அப்பமும் கசப்பான கீரையும் சேர்த்து சாப்பிடணும். என்ன சொல்றாருங்க? புளிப்பில்லாத அப்பம். புளிப்பு இல்லைன்னா அது என்னன்னா ஈஸ்ட் இல்லை, ஈஸ்ட் இல்லாமல், புரியுதுங்களா? புளிப்பு இல்லாமல் அதை சாப்பிடணும். ஸோ புளிப்பு இல்லாமல் இருக்கும்போது அதில் எந்த ஒரு சுவையுமே இருக்காதுங்க. அதனுடைய ஃப்ளஷை கசப்பான கீரையோடு சாப்பிடணும். இதெல்லாம் ஏன் பாருங்க, மனித சிந்தைக்கு தேவன் ஒவ்வொரு காரியத்துக்குமே ஒரு பின்னணி வச்சிருக்கிறார். எல்லாவற்றுக்குமே ஒரு பின்னணி வச்சிருக்கிறார். எந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டாலும் அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. ஏன் நாம் இப்படி உடுத்தணும், ஏன் நாம் முடி ஒழுங்காக வெட்டணும், ஏன் நாம் ஷேவ் பண்ணணும், ஏன் நாம் சரியாக ஒழுங்காக நடக்கணும், ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா, இதெல்லாமே தேவன் சர்வ ஞானி தம்முடைய சிந்தையில் கொண்டு சொல்லியிருக்கார். நம்ம ஏன் லெகின்ஸ் போடக்கூடாது, ஏன் நம்ம சுடிதார் போடக்கூடாது, இதெல்லாம் ஏன் வாரம் சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லாமல் போயிடலாம். ஸோ நான் உங்களை அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்குரிய விசுவாசத்தில் நடத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கும் என்றால், நீங்கள் அதில் நடப்பதற்கு மட்டுமாக நான் இதை பேசிக்கொண்டே தான் இருக்கணும். அதனால உங்களுக்கு என் மேலே அதிருப்தி வரலாம், அதனால உங்களுக்கு என் மேலே கோபம் வரலாம், இவருக்கு இதுதான் வேலைன்ற மாதிரி கூட நீங்கள் நினைக்கலாம். பட் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தை நான் உத்தமமாக செய்ய வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கிறது. ஒருவேளை நான் அதை செய்யலைன்னா தேவன் நிச்சயமாக நியாயத்தீர்ப்பில் என்னை நிறுத்தி, நீ இதை போதித்தியா, நீ இந்த காரியத்தை செஞ்சியா, நீ சரியா இல்லாதனால தான் இவங்க பாரு இப்படி ஆயிட்டாங்க, நீ சரியா சொல்லாதனால தான் இந்த பையன் இப்படி ஆயிட்டான், நீ இதை சொல்லாதனால தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு கர்த்தர் என்ன கேட்பார். நான் சொல்லிடுவேன், நான் இதை சொன்னேன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் இது எல்லாத்தையும் சொன்னேன் ஆண்டவரே, நான் சொன்னாலே நான் சாபம் விட்றேன்ட்டாங்க ஆண்டவரே, நான் வார்த்தை இப்படி நடக்கும்னு சொன்னால் சாபம் விட்றேன்ட்டாங்க, சொல்லனா தான் என்னுடைய பிரச்சனை, நான் சொல்லிட்டேன்னா என் பிரச்சனை கிடையாது. வேதாகமம் பாருங்க, வேதாகமே கிருபையை தொடர்ந்து நியாய தீர்ப்பு பின்வருகிறது. நோவா பேழையை கட்டுன்னு சொன்னாருங்க, அந்த பேழைக்குள்ள போகாத எல்லாருக்குமே நியாய தீர்ப்பு. தேவன் இது கிருபையின் செய்தி, இந்த செய்தியை புறக்கணிக்கும் போது அவங்களை நிச்சயமாக நியாய தீர்ப்பு பின்தொடர்கிறது. திருகையர் சொல்றார், இந்த கசப்பான கீரைக்கு ரோஸ்டட் வித் ஈட் வித் பிட்டர் ஹெர்ப்ஸ், கசப்பான கீரை. திருகையர் சொல்றார், சம்டைம்ஸ் இட் கைண்ட் ஹார்ட், யூ ஹாவ் டு மேபி பிரேக் அப் ஃபியூ திங்ஸ். சில நேரங்களில் ரொம்ப ஒரு கடினமான சூழ்நிலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அல்லேலூயா. பட் டோன்ட் வரி, இட் இஸ் ஆல் ரைட், ஈட் இட் anyhow, you are getting ready for the journey. நீங்கள் இந்த பிரயாணத்திலே நீங்கள் தொடர்ந்து போக வேண்டியவர்களாக இருப்பீர்கள் என்றால், இந்த பிரயாணம் தொடர்ந்து உங்களுக்கு போகக்கூடியதாக இருக்கும், நீங்கள் இருக்க வேண்டுமெனில் என்ன பண்ணணும்னா, அது சில நேரங்களில் உங்களுக்கு கஷ்டமானதாக இருக்கும் சில காரியங்கள். ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ என்ன தெரியுங்களா, நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு காணப்படுகிற கசப்பான கீரை. ஏன் இப்படி ஒரு விஷயத்தை தொடங்குறேன் புரியுதுங்களா? ஏன்னா இது பதறலான நேரம்.
சில பேர் நினைக்கிறாங்க எப்பவுமே கசப்பான கீரை தானா எப்பவுமே. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவங்களை தான் கடிந்து கொள்வார். நம்ம ஊர்ல உலகத்துல போறவங்கலாம் கூப்பிட்டு நம்ம இவ்வளோலாம் பேசுறது கிடையாது. ஏன்னா அவன் தேவனுடைய கிருபைக்கு விலக்கினவனாக இருக்கிறான். ஆனா நாம் அப்படி கிடையாது. தேவன் நம்மை ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். So sometimes it's kind of hard. You have to maybe break a few things, but don't worry. அது என்ன கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும், அது எவ்விதமாக இருந்தாலும் அதை நீங்கள் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இட் இஸ் எல்லாமே சரியாக தான் இருக்கிறது. ஈட் இட் எனி ஹவ். எப்படி இருந்தாலும் நீ அதை சாப்பிடு. சரிங்களா? திரும்ப சொல்லலாம், ஈட் இட் எனி ஹவ். யூ ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் த ஜர்னி. பாருங்க, நீங்கள் அந்த பிரயாணத்துக்கு, ஏன்னா அவங்க பிரயாணத்துக்கு தயாராகிறாங்க. அவர் என்ன சொன்னாலும் அந்த நேரத்தை சாப்பிட்டு தான் ஆகணும். அவர்களுடைய கடைசி மணி நேரம் அதுதான் அவர்கள் எகிப்திலே சாப்பிட்ட கடைசி ஆகாரம். அதுக்கப்புறம் என்ன வருதுங்க? மேலேருந்து மண்ணா வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னால தேவன் என்ன பண்றாருன்னா, கசப்பான கீரையோடு கூட அவர்களை அந்த எப்படி இருக்காங்க, ஒரு நல்ல ஒரு மட்டன் இருக்குது. அவன் ஒரு என்ன சொல்றா, ஒரு பிசிக்கலாக பேசும்போது ஒரு நல்ல ரோஸ்டட் மட்டனோடு கூட கசப்பான கீரை எப்படி இருக்குங்க. ஆனால் தேவன் அதை அப்படி தான் சாப்பிட சொன்னாருங்க. ஸோ அதை சாப்பிடும்போது, அதுக்கு அடுத்து என்ன சொல்றேன்னா, அதை சாப்பிடும்போது அறைகளில் கச்சை கட்டி கொண்டு, கால்களில் செருப்புடன், கையில் தடியுடன், பாருங்க, ஈட் வித் ஆஸ்டி. அவசரமா தீவிரமா புசிக்கணுமா? திட்டுங்களா? என்ன சொல்றாருங்க? நீங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டு, கச்சை என்ன தெரியுங்களா? பெல்ட். அறைகளில் கச்சை கட்டி கொண்டு, கால் செருப்பு அணிந்து, கையில தடியோடு கூட நீங்கள் அதை ரொம்ப அமர சவகாசமா பேசிக்கினே சாப்பிடுவாங்க. சில பேர் ரொம்ப சாவகாசமா பேசிக்கின்னு எல்லா உறவினர்கள் கதைகள், அந்த கதைகள், அரசியல் கதைகள் இதெல்லாம் பேசின்னு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா இது அப்படி சாப்பிட்றது கிடையாதுங்க. எப்படி சாப்பிடணுங்களா? அவசரமா சாப்பிடணும். நம்ம இதை தான் இப்ப பார்க்க போறோங்க. அதை எப்படி சாப்பிடணும்னா, அறைகளில் கச்சை, கால்களில் செருப்பு, கையில் தடி, இதுக்கப்புறம் அது அவசரமா சாப்பிடணும். ஓகே, திரும்ப சொல்றாருங்க. ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேங்க. கம்யூனியன் என்ற செய்தியிலே இதை பேசியிருக்காருங்க. Taking of the communion was the difference between life and death. சொல்றாருங்க, இந்த ராபோஜனத்தை நாம் அனுசரிப்பு என்பது அது மரணத்திற்கும் ஜீவனுக்குமான வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஏன்னா அந்த நேரத்துல வாதை, அந்த தேசம் முழுவதும் மரண வாதை போகுதுங்க. அந்த மரணவாதை போவதற்கான நேரத்துல தேவன் என்ன பண்றார்னா, இவர்களுக்கு ஜீவன் காக்கப்படும்படிக்கு தேவன் தாமே ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். இந்த பஸ்காவை குறித்ததான, அதை அனுசரிக்கவே, அதை சாப்பிடுகிறதான முறைமைகளை கொடுத்தார். ஸோ டேக்கிங் ஆஃப் த கம்யூனியன் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லைஃப் அண்ட் டெத். மரணத்துக்கும் ஜீவனுக்குமான வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறது. Those who were on the inside under the shed blood took the communion. யாரெல்லாம் ரத்தத்தின் கீழே இருந்தார்களோ அவர்கள்தான் அந்த ராபோஜனத்திலே பங்கு கொண்டார்கள். No one could take the communion outside being under the shed blood. ரத்தத்தின் கீழே இல்லாத எந்த ஒருவருமே ராபோஜனத்துக்குள்ள வர முடியாது. சரிங்களா? நிறைய பேர் ராபோஜன ஆராதனையை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. என்னென்ன வேலை, எல்லாருக்கும் ப்ரோக்ராமு, ஆஃபீஸில் வேலை, ஆஃபீஸ் வேலை கிட்ட 10 மடங்கு முக்கியமான வேலை இது. மேனேஜர் கோச்சிக்குவார், நம்ம கதைகளை நம்ம சொல்கிறோங்க. ரொம்ப சாரி, ஏதாவது தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் உன்னுடைய சிருஷ்டிகர்த்தர் கோச்சிக்கிறத குறித்து உங்களுக்கு அக்கறை இல்லை. அல்லேலூயா. ஓகே. No one could take the communion outside being under the shed blood. The blood of the lamb shed first. முதலாவது அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தமானது முதலாவது சிந்தப்பட வேண்டும். And then was put on the lintel on the doorpost. The lintel is the cross timber and on the doorpost. அதன் பிறகு அந்த ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் பூச வேண்டும். அது நிலைக்கால்கள் மேற்சட்டமும் என்னவா இருக்குன்னா கட்டையா இருக்குது. டிம்பர் கிராஸ், புரியுதுங்களா? டிம்பர் மாட்டு, மரம்,
மரக்கட்டை, அதான் டிம்பர். சொல்றார் டிம்பர், கிராஸ் டிம்பர், and on the doorpost. And then the lamb was roasted and was eaten with bitter herbs, and they girded themselves. அதை சாப்பிடும்போது இந்த சீக்வன்ஸ்ல, இந்த ஆர்டர்ல தான் அவங்க சாப்பிடணும். நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா என்ன பண்ணுவோம், வேலையிலேருந்து வருவோம், போய் குளிப்போம், அதே ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு பனியனையோ ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ராக்கையோ ஒரு லுங்கியோ போட்டுக்கின்னு அப்படியே ஹாயாக உட்காந்து ரெகுலராக சாப்பிடுவோம். ஆனால் கம்யூனி நேரத்தில் அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா மரணமானது தேசம் முழுவதும் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு ஆயத்தத்தோடு ஒரு ப்ரிப்பரேஷனோடு கூட அவர்கள் சாப்பிட வேண்டியதாக இருந்ததுங்க. சொல்றாருங்க, ஆஃப்டர் த பிளட் வாஸ் ஷெட் அண்ட் they had passed under the shed blood. பாருங்க, அந்த ரத்தமானது சிந்தப்பட்ட பிறகுதான், அந்த ரத்தத்தின் கீழே இருந்து தான் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். And they had passed under the shed blood. They were girded and ready for the march. ஸோ அவங்க பெல்ட் ஏன் போட்டாங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்காருக்கும் சரி மிலிட்ரி மேனுக்கும் சரி இவ்வளோ பெருசாக வராங்க பெல்ட்டு, சரிங்களா, எல்லாம் பட்டையாக இருக்குங்க. இது வந்துட்டு அவங்க வச்சிருக்கிற ஆயுதம், இங்கே கத்தி இருக்கும், இங்கே எல்லாமே வச்சிருப்பாங்க. இது எல்லாவற்றையும் சேர்த்து கட்டுவதற்காக, ஸ்டிஃபாக இருக்கிறதுக்காக போடுறது. அது இங்கே தான் கரெக்டு, இங்கே தான் வந்து கன்று வைப்பாங்க, கத்தி இருக்குங்க. இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து அதை தாங்குவதற்காகத்தான் இந்த பெல்ட்டு. ஸோ என்னன்னா, இது ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தத்தில் இதை புசிக்க வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. சொல்றார், and now it is a very beautiful type tonight of people who take communion is not be associated or affiliated with things of the world anymore. என்ன சொல்றாருன்னா, இது மிகவும் இந்த இரவின் பொழுதிலே ராபோஜனத்தை எடுக்கிறதான மக்களுக்கு இது மிகவும் பொருத்தமாக அழகான ஒரு மாதிரியாக இருக்கிறது. இந்த ராபோஜனத்திலே பங்கு கொள்ளுகிறவர்கள், கேட்குறீங்களா, இன்னொரு தடவை உங்களை அலர்ட் பண்றேங்க, இந்த ராபோஜனத்தை பங்கு கொள்ளுகிறவர்கள் திருக்கதை சொல்லுகிறார், கம்யூனியன் இஸ் நாட் டு பி அசோசியேட்டட் ஆர் அஃபிலியேட்டட். அசோசியேட்டட்னா உலக ஜனங்களோடு கூட போய் சேருவதோ, அஃபிலியேட்டட் என்னன்னா அந்த ஜனங்களோடு கூட சம்பந்தம் கொள்வதோ, உலக ஜனங்களோடு இனி அப்படி செய்யக்கூடாது, அதுக்கு தான் இப்படி சாப்பிடுறது. நீ உலகத்தோடும் போயிட்டு உலக நண்பர்களோடு உலக பிரகாரமாக உலகமாகவும் இருக்கிறது, சபையிலையும் வந்து சபையான காரியங்களை சபைக்காகவும், இது வந்துட்டு தேவன் அப்படி ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அல்லேலூயா. ஆமாங்க, நாம் கிறிஸ்தவன் என்ற போது உலகம் எல்லாம் நமக்கு பின்னால் இருக்கணும். நீ மக்கள்லாம் சொல்கிறாங்க, நான் உங்கள் வயசில் இருக்கிறேன், நான் அதுக்குள்ளே மாறிடுவேன், உங்கள் வயசு வரும்போது நான் மாறிடுவேன், நான் ஒரு 25 30 வயசு 40 வயசு ஆனால் மாறிடுவேன். அது வரைக்கும் உங்களுக்கு ஜீவன் இருக்குமா? ஜீவன் இருக்குமா? இன்று இரவின் பொழுதிலே உன்னுடைய ஜீவன் கடந்து போகுமானால் எங்கே உன்னுடைய நித்தியத்தை நீ கழிப்பாய்? வேதம் சொல்றது இன்றே ரட்சணிய நாள். அல்லேலூயா. நான் இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவேனான்றது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இது. அல்லேலூயா. அவ்வளோ டிராஃபிக்கில் தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஓடின்னு இருக்குதுங்க. என்னுடைய வாழ்க்கை நான் வீட்டுக்கு நிச்சயம் இல்லை, பட் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை தேவனோடு சரியாக இருக்க வேண்டும். நாள் என்ற நாளே நம்ம கையில் கிடையாதுங்க. நமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பு இன்னைக்கு தான். சொல்றாருங்க, ரொம்ப ஒரு அருமையான காரியம். பரிசுத்தாவி ஒரு விசுவாசியுடைய இருதயத்தில் இருப்பார். பரிசுத்தாவி அவன் தேவனுடைய பரிசுத்தாவி துக்கப்படுத்தும் போது அவனுக்குள்ள இருந்த பரிசுத்தாவி அவர் புறாவை போல அவனுக்குள்ள இருந்து பறந்து அவனை விட்டு விலகி போயிடுவார். அவன் எப்பொழுது தன்னை ஒப்பு கொடுத்து தன்னுடைய தப்பிதங்களை உணர்ந்து தன்னை அறிக்கை செய்து மனம் வருந்தி ஜெபிக்கிறானோ அப்பொழுது மீண்டுமாக பரிசுத்தாவி அவனுக்குள்ள வருவார். ஆனா அப்படியாக பரிசுத்தாவி அதை அவன் அறிக்கை செய்து தன்னை சரிப்படுத்தி கொள்ள, நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளை மறுநாள் பண்ணிக்கலாம், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்குது அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம், இப்படியாக அவன் கடந்து போய் கொண்டே இருக்கும்போது திருதேவி சொல்றார், பரிசுத்தாவி அவன் இருதயத்தை தட்டி கொண்டே இருப்பார். அவன் நாளைக்கு 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 அதை போஸ்ட்பான் தள்ளி போடும்பொழுது திருதேவி சொல்லுவார், அவர் எப்போது தட்டுகிறது கடைசி தட்டு என்பது உனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீயே நினைச்சாலும் அதுக்குள்ள வர முடியாது. அதுதான் அந்த ஐஸ்வர்யவான் வாழ்க்கையில நடந்தது.
அவனுக்கு ஒரு அற்புதமான தருணம் இருந்தது. நல்ல போதகிற நித்திய ஜீவனை பெற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆனா அவர் சொன்ன வழியை அவன் பின்பற்றாதனால அவனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போயிடுச்சு. அங்க போய் கதறான். அவர் சொல்லிட்டார், இனி அதுக்கான வாய்ப்பே இல்லை. இங்கதான் அநேக மக்கள் தவறு இழைத்து தேவனுடைய கிருபையிலிருந்து விலகுகிறார்கள். நாம புத்தி இல்லாத கன்னிகை அல்ல, நமக்கு தேவன் நல்ல புத்தியை கொடுத்துருக்கிறார். புத்தி உள்ள கன்னிகைனால என்ன தெரியுங்களா, நேரம் இருக்கும்போதே சமயம் இருக்கும்போதே தன்னை சரி செய்து கொள்வது. இதுதான் புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும். நாளைக்குன்ற போஸ்ட்மார்ட்டே கிடையாது. நான் நாளைக்கு என்ன சரிப்படுத்தணும், இன்னைக்கு செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ஸோ நாம் அன்றாட நம்முடைய காரியங்களை தேவனோடு சரி செய்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். திருக்க சொல்றாருங்க, communion is not to be associated or affiliated with things of the world anymore. They must come under the blood first and be cleansed from all sin which is unbelief. So அவங்க உலகத்தோடு தொடர்பு கொள்ளாமல், பாவத்தோடு தொடர்பு கொள்ளாமல் தேவனுடைய ரத்தத்தின் கீழாக வந்து பாவத்திலிருந்து தங்களை சுத்திகரித்துக் கொள்ளணும், அவிசுவாசத்திலிருந்து தங்களை விலக்கி கொள்ளணும். And then be showed with the preparation of the gospel, having on the whole armor of God, ready for the summon at any time. என்ன சொல்றாருன்னா, அதன் பிறகு அவர்கள் அதெல்லாம் விட்டு வந்துட்டு அவர்கள் பாதரட்சியை தரித்து கொள்ளணும். பாதரட்சி, நீங்க காலையில் வீட்டுல இருந்து வெளியே கிளம்புறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவீங்க? செருப்பு போட்டாலே என்ன மீனிங் அதுக்கு? கோயிங் சம்வேர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இவரை வந்து காலில் பாதரட்சியை போட்டுக்க சொல்றாரு. நீ போறதுக்கு தயாராகணும். எந்த நேரத்திலையும் சொல்றாருங்க. என்ன சொல்றாருங்க? ரெடி ஃபார் த சம்மன் அட் எனி டைம். சம்மன் தெரியுங்களா? சம்மன் என்றால் என்ன சொல்றதுன்னா, கோர்ட்ல இருந்து வரோம் பாருங்க, அரசாணை அறிக்கை, ஒரு அரசாணை வெளியிடுவாங்க, ஒரு சம்மன் வரும், ஒன்று கூப்பிடுவாங்க, அழைப்பு. சொல்றார், எனி டைம் ரெடி ஃபார் த சம்மன் அட் எனி டைம். எந்த நேரத்தில் தான் உனக்கு அழைப்பானே வரலாம் சொல்லிட்டாரு. நீ இதெல்லாம் பண்ணி ரெடியா இருப்பா, தேவனுடைய கடைசிய காலம் துணிக்கும். உனக்கு அழைப்பு வந்த உடனே அப்படியே விட்டு நீ கிளம்பணும். ப்ரிப்பேரா இருக்கணுங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த ஜனங்களுக்கு தேவன் சொன்னார். இதுல இருந்து நாம என்ன பார்க்கிறோன்னா, இந்த மீட்பானது எந்த ஆட்டின் ரத்தத்திலிருந்து வந்ததோ அந்த ஆட்டின் மாம்சத்தை தான் நீங்க ராத்திரி புசிக்கணும். ரத்தத்தினால்தான் மீட்பு வந்ததுங்க. அந்த ரத்தத்தை தான் வீட்டில் நிலைக்காலில் பூசுறாங்க. அந்த ரத்தத்தை கண்டு சங்காரம் கடந்து போகுது. எந்த ஆட்டுல இருந்து ரத்தம் வந்ததோ அந்த ஆட்டினுடைய மாம்சத்தை நீங்க புசிக்கணும். இன்னைக்கு மாம்சத்தை புசிப்பது என்பதில் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உள்வாங்குதல், தேவனுடைய உள்வாங்குதல். இன்னைக்கு பாருங்க, இந்த வாலிப பிள்ளைங்க மொபைல்ல எவ்வளவு பேர் மொபைல்ல வந்து பைபிள் இருக்குது. என் டைம்ல வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் ஒரு 5, 6, 7 அப்ளிகேஷன் இருக்குதுங்க. டேபிள் இருக்குது, மெசேஜ் ஹப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்டது இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. தேவையில்லாத குப்பைகள், ஷேர் சாட்டு, என்னென்னமோ இருக்குதுங்க. இதெல்லாம் வச்சுக்கின்னு இதுலேயே பாருங்க, சிற்றின்பங்கள், உலக சிற்றின்பங்கள்லேயே மூழ்கி 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 நீ எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஆழமாக போறியோ உன்னை ரிஸ்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஆழமான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும். அல்லேலூயா. எவ்வளோ நாம் தேவனுடைய வார்த்தையிலேருந்து தூரமாக போகிறோமோ நம்மளுடைய ரிஸ்க்கும் அவ்வளோ தூரமாக இருக்கும். இந்த பள்ளங்கள்லாம் குழந்தைங்க விழும் பார்த்தீங்களா, மேலே விழுந்துட்டா ஈஸியாக தூக்கிடுவாங்க. ரொம்ப டீப்பாக விழுந்துட்டோம்னா ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகும். கடைசியில் எலிவலை வீரர்களை கூட்டினு தான் இப்போ லாஸ்ட்டாக வந்து ரிஸ்க் பண்ணாங்க. ரொம்ப கடினமான வேலையாக அது இருந்ததுங்க. அப்போ என்னன்னா, கொல்லப்பட்ட ஆடானது அவர்களுக்கு ஒரு விருந்தை உண்டாக்குகிறது. எந்த ஆடு கொல்லப்பட்டதோ, எதனுடைய ரத்தமானது பூசப்பட்டதோ அந்த ஆடுதான் அன்று இரவு அவர்களுக்கு ஒரு விருந்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. திருமணம் சொல்றார், when you eat it, don't eat it raw or sodden, but you must eat it well cooked. நீங்க அதை பச்சையாயோ அவித்ததாகவோ நீங்க அதை சாப்பிடக்கூடாது.
அல்லேலூயா. அது நன்றாக ரோஸ்ட் ஆகி நல்லா வெந்திருக்கணும். அது நல்லா வெந்துதான் நாம் அதை சாப்பிடணும். சொல்றாரு, இப்போ people trying to eat the word of God and they take it like it was raw, chew on it. சும்மா அப்படியே அது ஒண்ணுமே அது இது அப்படியே மேலாட்டம் எடுத்துக்கிறாங்களாம். அதை எடுத்து என்ன பண்றாங்க, மென்னு சாப்பிட்றாங்க. எதை? தேவனுடைய வார்த்தையை சரியா வேக வைக்கிறது இல்லை. people trying to eat the word of God and they take it like it was raw, chew on it. chewனா சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது. மேலாட்டம் அதை வேக வைக்காம எடுத்துக்கிறாங்க. and spit on it everything else. அது வேகாதனால என்ன பண்றாங்க, துப்பிடுறாங்க. இனி நிறைய பேர் வேகாமனால்தான் தேவனுடைய வார்த்தை நிராகரிக்கிறாங்க. துப்புறதுன்னு என்னது? தேவனுடைய வார்த்தை எனக்கு சொல்லாத, நீ ரொம்ப கடினமா பேசாத, நீ இப்படிதான் பேசுற, இதை எனக்கு சொல்லாத, நான் கேட்கல, எனக்கு விருப்பம் இல்லை, இதுதான் துப்புறது. அல்லேலூயா. say I just can't take it, I can't stand it, it isn't cooked done enough, that is all. என்கிட்ட சொல்லாத, எனக்கு அதை நான் அதோட நிக்க மாட்டேன், ஏன்னா அது சரியாக வேக வைக்கப்படல. சொல்றாருங்க, cook it with fire. அக்னினால சுடணும். fire representation the Holy Ghost. பரிசுத்தாவி அக்கினிக்கு அடையாளமா இருக்குது. யூ கெட் காட் இன் யுவர் ஹார்ட் ஃபர்ஸ்ட். முதல்ல உங்க இருதயத்துல கர்த்தர் இருக்கணும். and I will cook it for you, that is right, and it will cook it for you. நீ பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கும்போது அவர் தான் அக்கினி, அவர் தேவனுடைய வார்த்தை உனக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி கொடுப்பார். அந்த ரோஸ்ட் பண்ண தேவனுடைய வார்த்தை நீ புசிக்கும் போது அது உனக்கு பலனாய் மாறும். ஆமாங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, அது விதமாக நல்லா ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, அது ரொம்ப சுவையா இருக்குது. then it tastes good. சரியாக வேகலாம் என்ன ஆகுங்க, டேஸ்ட் இருக்காது. ஸோ இன்னைக்கு உனக்குள்ள பரிசுத்த ஆவியினுடைய அந்த அந்த விஷயம் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை உனக்கு ரொம்ப சீப்பா காணப்படுது. 100% கூட மொபைல்ல இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்களை நீ காட்டுற அதனுடைய விருப்பத்தை நீ வேதத்துல எந்த அளவுக்கு காட்டுகிற. சோ வேதம் சொல்லுகிறது, அறைகளில் கச்சை கட்டி கொண்டும். சோ இந்த பஸ்கா பாருங்க எவ்விதமான ஒரு நேரத்தில் அனுசரிக்கப்படுதுன்னா, ஒரு எமர்ஜென்சி டைம், ஒரு அவசரமான நேரம். புரியுதுங்களா? ஒரு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட நேரத்தில் பதறலோடு கூட இவர்கள் இதை புசித்தார்கள். ஸோ இன்னைக்கு கம்யூனியன் அப்படிதான் இருக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் அப்படியே இருந்துட்டு மொபைலை முழுக்க பார்த்துட்டு கர்த்தரை தன்னை சரி செய்து கொள்ளாமல் கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு வைக்காம அப்படியே வந்து கம்யூனியனை கொடுக்குறதுனா அவ்விதமாக செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ராபோஜனமானது இஸ் டேக்கன் இன் எமர்ஜென்சி இன் டைம்ஸ் ஆஃப் டெஸ்பரேஷன். பதறலான நேரத்தில் ஒரு அவசர நிலையிலே இது புசிக்கப்பட்டது. அப்போ அந்த பெல்ட் என்ன பண்ணுதுன்னா, அறைகளில் கச்சை கட்டி கொள்ளும் போது அந்த பெல்ட் என்பது அவங்களுடைய எல்லா பொருள், அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற ஆடை மற்றும் அவங்க வச்சிருக்கிற அந்த உபகரணங்கள் எல்லாவற்றையுமே ஒன்றாக சேர்த்து பிடிக்கிறது. அல்லேலூயா. அவ்விதமாக ஒன்றாக சேர்த்து பிடிக்கும் போது அவர்களை அந்த பாருங்க அந்த செயல்முறைக்குள்ளே அவர்களை தயார்படுத்துகிறது. எப்போ? பதற்றமான நேரத்தில். ஆமாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாத்திரையானது துவங்க போகிறது. சரிங்களா? மோசே இப்போ கடைசியான எக்காலத்தை ஊதுவாருங்க. இப்போது யாத்திரையானது அப்போது உடனடியாக தொடங்க போகிறது. ஸோ எப்பொழுதுமே பொதுவாகவே நம்முடைய ஆகாரமானது நம்ம உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம். இப்போ தான் நிறைய கையேந்தி பவன்கள்லாம் வந்துடுச்சு, நின்றுனே சாப்பிட்றோம். ஆனால் பொதுவாகவே இது ஈட் அண்ட் பை சிட்டிங் பொசிஷன், ரொம்ப ரிலாக்ஸாக தான் சாப்பிடணும். ஆனால் இந்த கம்யூனியன் அப்படி சாப்பிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாங்க. இது ராத்திரி நேரத்தில் இதை எப்படி சாப்பிட வேண்டும் என்ற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் இப்போ நம்ம பார்க்குறோங்க. இதை நாம் நின்ற விதமாக சாப்பிடணும். ஏன்னா வெக்காலம் வரும்போது எழுந்து உக்காந்து கையெல்லாம் கழுவின்னு அப்படியே டைம் ஆகிடும். உடனடியாக கிளம்பணும். உங்களுடைய ராப்சர் ஒரு இமை பொழுதுல நடக்கும். டைமை குறித்து நிறைய பேருக்கு
உணர்வு இல்லை, கான்சியஸே இல்லை. நேரத்தெல்லாம் விரயம் 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 செய்கிறோம். நண்பர்களோட விரயம், நண்பர்களுக்கு ஃப்ரெண்டு, நண்பர்களுடைய எல்லா இந்த மாதிரியான காரியங்களை விரயம் செய்கிறோம். நீ தேவனுக்காக உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நேரத்தை நீ கொடுக்குற, எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிற. இந்த வாரம் தான் சொன்னேன், நீ எப்போது வேதாகமத்தை பார்க்கிறாயோ நீ தேவனுடைய முகத்தையே பார்க்கிறியா. இந்த வேதாகத்தை பார்க்கும்போது நீ தேவனுடைய முகத்தை பார்க்கிற. தேவனுடைய முகத்தை பார்க்கிறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? தேவனுடைய முகத்தை நம்ம வேதாகமத்தை பார்க்கும்போது தேவனுடைய முகத்தை பார்க்கிறோம். இனி ஜனங்க தேவனுடைய முகத்தை பார்க்கறதுல எல்லாம் சீன ஆப்புங்களை தான் பார்த்துனுக்குறாங்க. எதை பார்க்குறாங்க? கிம் ஜெங் அபே இவங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, இவங்களுடைய முகங்களை தான் பார்த்துனுக்குறாங்க. அவங்க தான் இந்த நிறைய ஆப்பெல்லாம் இதை தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க, தேவனுடைய முகத்தை பார்க்கறதுல. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தயார் நிலையில சாப்பிட வேண்டிய ஒரு ஆகாரமாக இருக்குது. தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாருன்னா இந்த 4 காரியங்களை, இந்த யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் வருகிற இந்த காரியங்களை எடுத்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்தோடு கனெக்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, சத்தியம் என்கிறதான அரைக்கச்சை. அப்போதுதான் நாம என்ன பண்றோங்க, சத்தியம் என்கிற அரைக்கச்சை சொல்லும் போதில்ல, கடைசி நாட்களில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நமக்கு துரைத்தனங்களோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஓகே, பாத்தீங்களா? இப்ப சொல்லாருங்களா, அந்த கச்சை, அரை கச்சை, அதுதான் சத்தியம் என்கிறதான அரை கச்சை. இயேசு என்ன சொன்னாருங்க? சத்தியத்தை அறிவீர்கள். இப்ப அவங்க விடுதலை நேரத்தில் இருக்கிறாங்க, விடுதலைக்கு வெளியே வர போறாங்க. 430 வருஷம் அடிமைத்தனம் முடிவு வரப்போகுது. சத்தியம் என்கிறதான அரை கச்சை, சத்தியத்தை அறியும் போது சத்தியம் விடுதலை ஆகும். நீ ஜனங்க சத்தியத்தை அறியறதில்ல, இந்த மொபைல்ல இன்னும் அவுட் அறிஞ்சிக்கிறாங்க, உலகத்துடைய காரியங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிறாங்க. ஆனா இதனுடைய என்ன சத்தியம் இருக்குதுன்னு அறியறதில்ல. சத்தியத்தை அறியும் போதுதான் அது இந்த சத்தியம்தான் உன்னை விடுதலைக்கு தயாராக்குகிறது. இந்த பெல்ட் எப்போதும் உங்ககிட்ட இருக்கணும், அதுதான் உன்னை டைட்டா எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கும். சத்தியம் என்ற அரைக்கச்சை தான். இப்போ ஒரு பேண்ட் போடுறங்க, ரொம்ப லூஸ் ஆகுதுன்னா என்னதுங்க, அது லூஸா இருக்குதுன்னா அது அது அவ்வளவுதான். என்னை வந்து ரொம்ப மோசமான நிலைக்கு, கரெக்டா இருக்கலாம், இன்னும் கம்மி பண்ணணும், அது என்ன ரொம்ப ஒரு மோசமான நிலைக்கு கொண்டு போயிடுங்க. அப்படியே கழண்டு வந்துட்டேன்னா அவங்க என்னுடைய மரியாதை மானெல்லாம் எல்லாருக்கும் போயிடுங்க. அப்போ பாருங்க, அந்த கச்சை, அரை கச்சை தான் அவனுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். அவன் அப்போதான் அவனுக்கு நடை ஈஸியா இருக்கும். பேண்ட் லூஸ் ஆகுதுன்னா அதை வேற பிடிச்சிக்கினே நடக்கணும். அப்போ பாருங்கண்ணா, சத்தியம் என்ற அரை கச்சை சொல்ற எல்லா விதமான கோட்பாடு சார்ந்த அமைப்புகளும் மத வெறித்தனங்களும் இருக்கும்போது அது ஒன்று மட்டும்தான் அவனுக்கு விடுதலையை தரும். நீங்க எவ்வளோ அரசியல் கட்சிகள் இருக்குதுங்க, எவ்வளோ கொள்கைகள் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, வலதுசாரி இருக்குது, இடதுசாரி இருக்குது, டைஃபி இருக்குது, பலவிதமான கொள்கைகள், பலவிதமான தத்துவங்கள், எவ்வளோ அமைப்புகள் தெரியுங்களா? ப்ளூ கிராஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. மிருகங்களை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து தொந்தரவு செய்யாதீங்க. ரெட் கிராஸ்னு இருக்குது, அவங்க போய் செஞ்சிலுவை சங்கம், அவங்க போய் வந்து உதவி செய்கிறாங்க போரில் இருக்கிறவங்களுக்கு. இதை போல் லட்சக்கணக்கான அமைப்புகள் இருக்குதுங்க. இந்த அமைப்புகளெல்லாம் போய் ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு விடுதலை தராது. அல்லேலூயா. தேவனுடைய சத்தியம் வார்த்தை மட்டும்தான் உனக்கு விடுதலை தரும். ஏன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்போ என்னன்னா, இந்த செய்தியை நீ எப்போதும் அணிந்து கொள்ளும் போதுதான் நீங்கள் அந்த விடுதலைக்கு ஆயத்தமாக இருக்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன முதல்ல என்ன சொல்றாருங்க? அரை கச்சையை கட்டி கொண்டு, அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதுதான் உங்களுக்கு ஒரு என்ன பண்ணா உங்களை நிலைநிறுத்தும், உங்களுக்கு ஒரு நடைகளை சரியாக்கும். ஏன் பெல்ட் எல்லாம் போட்டு ரெடியாக இருந்தால் தான் நம்ம கிளம்ப போகிறோன்னு அர்த்தம். இது எல்லாமே ஒரு ஒரு வெளியே கிளம்புறதுக்கான ஒரு ஆயத்தம். அதை தாங்க சொன்னாருங்க. அதுக்கு அடுத்தது
கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டு. பேண்ட் எல்லாம் போட்டாச்சுங்க, ஷர்ட்லாம் போட்டு இன்னெல்லாம் பண்ணியாச்சுங்க, பெல்ட் எல்லாம் போட்டாச்சுங்க. அடுத்தது என்ன பண்ணுங்க? ஷூ, செருப்பு ஏதோ ஒன்று போடுறோம் நம்ம, சரிங்களா? ஆமாங்க. ஏன்னா இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னா ப்ராமிஸ் லேண்டுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. அவங்க வேதம் என்ன சொல்லுங்க அந்த வசனத்தில்? ஆயத்தம் என்னும் பாதரட்சி. ஆயத்தம் என்னும் ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் என்கிறதான பாதரட்சி. அல்லேலூயா. ஸோ இந்த பாதரட்சியை நீ போட்டாதான் ஏன்னா போகிறது வனாந்திரமான இடம், முள் இருக்கும், கல் இருக்கும், பயங்கரமான பாதைகளை நடக்க வேண்டியது இருக்குதுங்க. ஏன்னா பாருங்க, நாம பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளணும். அவங்க கானானில் போயிட்டவனும் காலானில் போய் சுகமாலாம் போகிறதில்ல, அங்கே 7 ஜாதியான ஆளை போய் சண்டை போடணும், சரிங்களா? இப்போ இருக்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் எப்படி முள் இருந்ததோ என்ன இருந்ததோ தெரில. ஸோ நீங்கள் அந்த ஷூ இல்லாமல் போகக்கூடாது. இந்த காலத்தில் பார்த்தா ஷூவே 2 வேறு வேறு கலரில் இருக்குதுங்க பாருங்க. ஏன்னா திரும்ப சொல்ல, இது இன்சான் ஏஜ், பைத்தியக்கார நாட்கள் நம்ம இருக்கிறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அப்போ செருப்பை அந்த ஷூவெல்லாம் வாங்க மாட்டோம். இந்த காலுக்கு ஒரு கலரு, இந்த காலுக்கு ஒரு கலர், இப்படி தான் போட்டுனுங்கிறான். இன்னைக்கு இதுதான் இருக்குதுங்க. இது எப்படி ஒரு ஆயத்தம் என்ன பாதரட்சியாக இருக்க முடியுங்க? ஒரு காலில் அந்த கிரிப்பு எல்லாமே செருப்பு வருதுங்க. இந்த ஒரு ஹோல்டு இருக்குங்க இது பிடிக்கிறதுக்கு. இப்போ அந்த செருப்பு அந்த ஹோல்டே இல்லை. அதை போட்டினா படியே என்னால் இறங்க முடியல, ஓடவே முடியல. அது ஏதோ கழண்டு ஓடுற மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே அதுதான் போடுறாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, இவனுடைய நடை ஸ்திரமாக இருக்காது. இந்த பிட்சிங்கெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, புத்த பிட்சிங்கெல்லாம் கட்டையில் தான் இருக்கும் செருப்பு. கட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த காலில் பிடிக்கிறது காளான் மாதிரி ஒன்று இருக்குங்க, அதில் தான் நடப்பாங்க அவங்க. அது அவங்களுக்கு ஒரு நல்ல ஓல்டு இருக்கும், அதில் எதாவது அவனாலும் மிதிச்சின்னு நடந்து போயிடுவாங்க. அவங்களுடைய ட்ரெண்டே அதுதான். அதாவது அவங்களுக்கு அதுதான் ரொம்ப அது கரெக்டாக சூட் ஆகுங்க. மலை ஏறுவாங்க, தாரில் நடப்பாங்க, முள் இருக்கும், அதெல்லாம் ஏறின ஒன்றும் உடஞ்சிருங்க. யாத்திரிகர்கள் அவங்க செருப்பை பார்த்தாங்க, இந்த செருப்பெல்லாம் இந்த இதெல்லாம் ஆகாது, கட்டையிலே செருப்பு போட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு நமக்கு அதுதான் ஆயத்தம் என்னும் பாதரட்சி. நமக்கு ஆயத்தம் இருக்குதா? ஸோ ஒவ்வொரு கம்யூனியனுமே நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஏன்னா நம்ம பகைஞனுடைய வாசல்களை நாம் சுதந்திரிக்க போகிறோம். வழியில் உங்களுக்கு செங்கடல் வரலாம், மலைகள் வரலாம், பாலைவனம் வரலாம், வனாந்திரம் வரலாம், பல தடைகள் வரலாம். நீங்கள் எப்போதும் ஒரு ஆயத்தமாக இருக்கணும். வழியிலெல்லாம் உங்களுக்கு செருப்பு தைக்கிறதுலாம் இருக்க மாட்டாருங்க. நீங்கள் நல்ல ஒரு செருப்பு ஆயத்தம் என்ற பாதரட்சியை நீங்கள் தொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறது சொல்கிறார். இது விடுதலைக்கான ஆயத்தம். புரியுதுங்களா? இந்த ஆயத்தமே விடுதலைக்கான ஆயத்தம். ஸோ திருவேர் சொல்றார், கோ எனிவேர், எனி பிளேஸ், எனி டைம், ஃபீட் ஷோட் வித் த காஸ்பல். நீங்கள் எங்கே வேணாலும் போங்கள், எந்த இடத்துக்கு வேணாலும் போங்க, எந்த நேரத்தில் வேணா போங்க, ஆனால் சுவிசேஷம் என்னும் பாதரட்சியை நீங்கள் தொடுத்து கொண்டு போங்க. புரியுதுங்களா? எங்கே வேணா நீங்கள் போங்க, இது உங்களுடைய கால்களில் எப்போது இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ முதலாவது என்ன அவங்க போட்டாங்க? அரைக்கச்சை. அதன் பிறகு பாதரட்சி. அதன் பிறகு அவங்க என்ன கையில் என்ன எடுக்கணுங்க? தடி பிடித்து கொண்டு, யுவர் ஸ்டாஃப் இன் யுவர் ஹேண்ட். அதான் இங்கிலீஷில் இருக்குது. ஸ்டாஃப் தான் அந்த கோல். யுவர் ஸ்டாஃப் இன் யுவர் ஹேண்ட். பாருங்க, கையில் ஒரு ஸ்டாஃப்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது சூப்பர் நேச்சுரல். ஆண்டவர் மோசே போகிறாருங்க, மோசே தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டு இருக்கிறாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு போகிறாருங்க. முன்னால் பார்த்தா செங்கடல் வந்துடுது, கடல் வந்துடுது, இவங்களால மேற்கொண்டு போக முடியாது. இந்த பக்கம் பார்த்தா மலை தலைக்கு மேலே தெரியுது, இந்த பக்கம் அந்த மலை ஏற முடியாது, இப்படியே இருக்குதுங்க, செங்குத்தாக்குது மலை. இந்த பக்கமும் மலை. பின்னால் திரும்பி பார்த்தா எகிப்தியருடைய இராணுவம் பின்தொடர்ந்து வருதுங்க. என்ன பண்ணுறதுனே தெரில மோசஸ்க்கு. ஐயோ, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, இந்த ஜனங்களை கொண்டு வந்துட்டோமே அப்படி என்றதான உணர்வுகளுக்குள்ளே நடத்தும்படிக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. உடனே மோசஸ் அழுகுறாருங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார், why cry, speak. என்ன சொன்னாருங்க?
மோசஸ் நீ அழுவுற, நீ பேசு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாருங்க, உன் கோலை நீட்டு. தடை வரும்போது கையில என்ன பண்ணாருங்க, கோலை செங்கடல நீட்டினோன்னா அப்படியே பிரிஞ்சு வழி விட்டதுங்க. உனக்கு வழிகளை, இது எல்லாமே போறதுக்கானது தான். ட்ரெஸ் கரெக்டா ஃபிட் ஆகணும், செருப்பு நல்லா சூட் ஆகணும். உனக்கு தடைகள் ஏதாச்சும் வந்தா பிரசங்கம் உன் கையில் இருக்கிறது என்ன? அல்லேலூயா. மோசேக்கு அந்த கோலோடு போனாருங்க, அதுதான் தடைகளிலிருந்து வழியை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. ஆக்சஸ் டு த ஃபார்வர்டு, முன்னேறி போவதற்கான வழியாக தான் இருக்குதுங்க. அப்போ ரெண்டு இது பாருங்க, ரெண்டு பக்கம் மலை, முன்னால செங்கடல், இதெல்லாமே வந்துச்சு. தீர்க்கதரிசி சொல்றார், God told him to do it. Said Moses, don't cry to me. Take your staff in your hand and stretch it out over the sea. சொல்றாருங்க, நீ அழுவுற, என்ன பண்ணு, நீ அழுவாத, உன்னுடைய கோலை எடுத்து செங்கடலுக்கு நேராக நீட்டு, அதன் மேல் நீ பிரயாணம் பண்ணு. இது எல்லாமே அவங்க இங்கிருந்து போறதுக்கான ஆயத்தம் தான். இது நமக்கு தேவை. இன்னைக்கு உன் கையில என்ன இருக்குது? தீர்க்கதரிசி சொல்றார், அதுதான் உன்னுடைய விசுவாசமா இருக்குது. விசுவாசம் என்ன கேடகத்தை கையில பிடித்தல். அவங்க கோலை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன சொல்றதுங்க, இவ எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய கருத்துல விசுவாசம் என்ன. உனக்கு விசுவாசம் இருந்தா எந்த இடத்துலயும் வழி உண்டாகும். தீர்க்கதரிசி என்ன சொன்னார் தெரியுங்களா? விசுவாசமானது எல்லா சூழ்நிலைக்கும் எஜமானாகுதான். விசுவாசம் இருக்கிற சகோதரனோ சகோதரியோ எந்த நேரத்திலையும் அஞ்ச மாட்டாங்க. அது எவ்வளவு நேசமான நபர் கடந்து போகும்படியான சூழ்நிலையே வந்தாலும் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கும்போது தேவனுடைய சித்தத்துக்காக அதை ஒப்பு கொடுப்பாங்க. அதுதான் ஒரு உண்மையான விசுவாசனுடைய நிலை. தீர்க்கதரிசி சொல்றார், that is the way it strike you by you if you are sick. பாருங்க, அதுதான் நீ வியாதியா இருக்கும்போது நீட்ட வேண்டியது. That is the way it strikes you if you are afflicted. உங்களுக்கு நோவு வலிகள் உண்டாகும் போது அதைதான் நீ நீட்டி நீ தொடர்ந்து முன்னேற வேண்டியது. Something revealed to you. உனக்கு விசுவாசம் இருக்கும்போது ஏதோ உனக்கு வெளிப்படும். அல்லேலூயா. ஆமாங்க. அதுக்கப்புறமா நீ விசுவாசத்துல பேசும்போது உனக்கு எல்லாமே உன்னுடைய சார்பாக வந்து நிற்கும். அப்போ முதலாவது அவர்கள் அறையிலே கச்சை கட்டி கொண்டு, அதுக்கப்புறம் அவர்கள் பாதைகளில் காலிலே பாதரட்சி மாட்டிக்கொண்டு, கையில தடி பிடித்து கொண்டு, அதன் பிறகு என்னன்னா, யூ ஷால் ஈட் இன் த ஆஸ்ட். அவசரமா சாப்பிடணும். சில பேர் சாப்பிட உக்காந்தாங்கன்னா அப்படியே எல்லாம் டைம் எல்லாம் போயிடும், அப்படியே சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் சீக்கிரமா சாப்பிட்ருவாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்போது வேகமா சாப்பிடணும். அவங்களுடைய போர்ஷனையும் சாப்பிட்டு முடிக்கணும், வேகமாகவும் சாப்பிடணும். அல்லேலூயா. ஏன் தீர்க்கதரிசி சொல்றார், we are not in the picnic ground, we are in the battlefield. அவன் ஒரு ராணுவ வீரன் அவன் வீட்டுக்கு போகும்போது எப்படின்னா அவன் பொறுமையா சாப்பிட்டுக்கலாம். ஒரு யுத்தம் நடக்கும்போது பொறுமையா சாப்பிட முடியுமா? ஏதோ ஒன்று சாப்பிட்டு அவன் சண்டைக்கு போக வேண்டியதா இருக்குது. ஆமாங்க. ஸோ எந்த நேரத்திலுமே நம்முடைய புறப்படுதலானது ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எந்த நேரத்திலுமே அங்க சங்கார தூதன் தேசத்துல வரக்கூடும். பாருங்க, அதனால வேகமா சாப்பிடும்படி, அவசர நிலையில சாப்பிடும்படி தேவன் அவர்களுக்கு சொன்னார். ஸோ இன்னைக்கு பாருங்க, திரும்ப சொல்றார், we only see the bitterness of judgment head and screaming to those who are not right, flee to the Lord. அப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னா, யார் இந்த காரியங்கள்லாம் செய்யலையோ அவங்க ஒரு மிக பயங்கரமான நியாய தீர்ப்பின் கீழாக அவங்க மாட்டிக்கொண்டாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கெங்கேயோ ஓடி போய் பதுங்கி கொண்டாங்க. ஆனா உண்மையிலே நமக்கான ஒரு புகலிடம் இருக்குது. அதுதான் கண்மலை ஆகிய கர்த்தராக இருக்கிறார். காலங்களூடாக நமக்கு ஒரு பதறும் நிலை வரும்போது நாம் அவருடைய பிரசன்னத்தில் நாம் போய் மறைந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். அல்லேலூயா.
அவர்தான் நம்முடைய மகத்தான பாதுகாப்பாக இருக்கிறார். அப்போ நாம இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். நாம எப்போதுமே ப்ரிப்பரேஷன்ல இருக்கணும். அல்லேலூயா. நான் வரும் அளவும் இதை அனுசரிக்க சொல்லியிருக்காருங்க. இந்த கம்யூனியன் அவருடைய கம்மிங்கோட ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அவர் வரும்போது நாம் அவரை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகணும். அவர் இங்க வந்து உங்களை கூட்டு போக மாட்டாருங்க. அவர் அங்கேருந்து புறப்படும் போது நீங்கள் இங்கேருந்து புறப்படணும். நமக்கு அப்போ அது வரைக்கும் நம்ம கம்யூனியன் எடுக்கணும். இங்க போனதுக்கு அப்புறமா நமக்கு கம்யூனியன் அங்க ஃபீஸ்டா விருந்தா மாறுது. அல்லேலூயா. அதனால அன்பான சகோதரனே சகோதரியே, இவ்விதமாக தான் இருக்குது. தேவன் இவ்விதமாக தான் வச்சிருக்கிறார். அவர் தான் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கிறார். நாம் அவருடைய பாதுகாப்பில் இருக்கும்போது நம்ம எந்த ஒன்றுமே தொட முடியாது. அல்லேலூயா. அவரே நம்முடைய ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணையாக இருக்கிறார். அதனால நாம் தேவனுடைய அந்த கிருபைக்குள்ளாக நாம் இருக்கு. இதுதான் அவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாருங்க. இப்படி தான் சாப்பிடணும், இதுதான் அவங்க செய்ய வேண்டிய நிலை. நமக்கு இன்னைக்கு இது எல்லாமே ஆவிக்குரிய ரீதியா இருக்குது. அவங்க மாம்சீகமா செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம ஆவிக்குரிய ரீதியா இதை நாம செய்யணும். நம்முடைய அறைகளில் கச்சை கட்டி கொண்டு பெல்ட், சத்தியம் என்னும் அரை கச்சை, பொய் என்ற அரை கச்சை இல்லை. இன்னைக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் பொய் பொய், ஜனங்க பொய்யிலே இருக்கிறாங்க. உண்மையான காரியங்களை பேசுவதே கிடையாது. ஒரு விசுவாசி வாயில பொய்யே வரக்கூடாது. அவன் ஒரு சூழ்நிலையில ஒரு பொய் பேசினாலும் அதுக்கு பல மன்னிப்பு தேவனிடத்துல கேட்கணும். பொய் பேசாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுது. என்ன சொன்னதுங்க? பொய் சொல்லாதிருப்பாயாக. கட்டளைகளை சொல்லப்பட்டதுங்களா? ஆமாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், இதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அதனால நம்ம சத்தியத்தை தான் பேசணும், உண்மையை தான் பேசணும். தேவ பயம் இருந்தால் மட்டும்தான் உண்மையை பேசுவான். தேவ பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, காட்டாற்று வெள்ளம் போல போய் கடந்து வரும். அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி. தேவ பயம் இருக்கும்போது தேவன் பார்க்குறாரு. உண்மையை தான் நம்ம பேச வேண்டி வரும். அல்லேலூயா. அதனால சத்தியம் என்னும் அரைக்கட்சி. அதன் பிறகு என்னதுங்க? ஆயத்தம் என்னும் ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் என்கிறதான பாதரட்சி. அதன் பிறகு என்னதுங்க? கையிலே தடி பிடித்து கொண்டு, அதுதான் விசுவாசம் என்னும் கேடகம். வேகமா அவசர நிலையில எனி டைம் மனவாட்டிக்கு விடப்பட்டது ராப்சர் மட்டும்தான். எனி டைம் இட் கேன் ஹேப்பன். எந்த நேரத்தில் அது நடக்கலாம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு ப்ரிப்பரேஷன் தினந்தோறும் இருக்கணும். நீ நான் ராப்சர் போயிடுவேன், எப்படி ஒன்றா ஜாபமே ராப்சர் போயிடுவேன். எப்படி போவேன்? ஜாபம் பண்ணியா, வேதம் வாசிச்சியா, உன் இருதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தியா? இதெல்லாம் இல்லாமலாம் ராப்சர்லாம் போக முடியாது. இதெல்லாம் இல்லாமல் ராப்சருக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. உன் அன்றாட வாழ்க்கையில் இதெல்லாம் நீ செய்யணும். அல்லேலூயா. ராப்சர்ல போலன்னா தான் தெரியும் என்ன பிரச்சனைன்ட்டு. அதுக்கப்புறமா இருப்பாங்க பாரு புத்தி இல்லாத கன்னிகைகள், 1 மாதம் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. எங்கடா இந்த பிரதர் பிரசங்கம் பண்ணுவாரா, எங்கடா இந்த பிரதர் பாட்டு போடுறா, அந்த பிரதர்ங்களாம் சொன்னாங்களே, ஐயோ கேள்வி பதில் நடத்துவாங்களா, ஐயோ எதனா ஒரு கெட்டு கதிர்ப்பு, முதல்ல நாளாக நான் வந்து நிற்பேனே. சில காரியம்லாம் இருக்கும்போது தெரியாது. எல்லா காலத்திலும் இப்படிதான் நடந்தது. வேதம் சொல்லுது, சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. முன்ன என்ன நடந்தோ அதான் நீ நடக்குது. அதால உனக்கு தேவன் இடத்துல ஒப்புக்கொடு. ஒன்றும் நேரம் ஒன்றும் இது இல்லை, இன்னைக்கே ஒப்புக்கொடு. இப்போ இந்த ஆராதனையே ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை சரி செய்யுங்க ஆண்டவரே, நான் தவறாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உணர்த்தப்படுறேன், குற்றப்படுறேன் ஆண்டவரே, நான் என்னை முழுமையாக இப்போவே நான் சரியாகலனாலும் ஒரு கொஞ்சமாச்சும் நான் சரி செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, கொஞ்சம் செய்கிறீங்க ஆண்டவரே, நான் முழுசாக என்னை கொஞ்சம் கொஞ்சமாக கூட செய்யுங்க ஆண்டவரே. ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தோடு நான் இங்கேருந்து போகிற விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த விதமான உணர்வோடு இந்த கம்யூனியன் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். நாம் யாவரும் பந்தி இருப்பதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். மெய்யாகவே தேவன் நமக்கு இந்த உஷ்ணமான நாளிலும் இந்த காரியங்களை அற்புதமாக செய்யும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்ம வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்.
என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆனபடினாலே தேவன் நமக்கு மகத்தான தருணத்தை அளித்து இதோ அவர் தாமே நமக்கு வாக்கு செய்திருக்கிறார். அவருடைய வார்த்தை ஆகிய அந்த சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற மாம்சத்தை புசிக்கும்போது நாம் நிச்சயமாகவே தேவனில் நிலைத்திருக்கிறோம். இங்கே இருக்கிற யாவரும் தேவனில் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். காலையிலும் இந்த சாயங்கால பொழுதிலும் தேவன் நமக்கு ஒரு மகத்தான தருணத்தை அளித்தபடினாலே, அவருடைய கிருபை நம்மோடு இருந்தபடினாலே நாம் யாவரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஒவ்வொரு சௌகரியம் வாயில் திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, நன்றி ஆண்டவரே. தேவனே, தெய்வமே, மகிமைக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரட்சகரே, மீட்பரே, மெய்ப்பரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய கிருபை பெரிது, இரக்கம் பெரிது, தயவு பெரிது, அன்பு பெரிது ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Praise Jesus. கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி சகோதரன் ஸ்டீஃபன் அவர்கள் நேரத்தில் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த இரட்சகரே, கர்த்தாவே, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வெற்றியின் நாளிலே, நீர் உயிர் திறந்ததான இந்த நாளிலே, ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் விடுதலை கிடைத்ததான இந்த நாளிலே கூட காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதித்து, கர்த்தாவே, உம்மிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து உடைய வார்த்தை கேட்கும்படியாக கூட நீர் கிருபை பாராட்டினார். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. காலை வேளையில கூட ஒரு எளிமையான சுவிசேஷத்தை கேட்டோம் கர்த்தாவே. அதில் ஒன்றும் பெரிய கர்த்தாவே ஒரு ரகசியமான காரியங்கள் இல்லை என்றாலும் அவருடைய சிறு சிறு சாட்சிகளையும் அந்த சிறு சிறு கதைகளையும் கேட்கும்போது எங்களுடைய உணர்வுகளானது தட்டப்பட்டது ஆண்டவரே. கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு போதுமான வசதிகள் இல்லை என்றாலும் எங்களுக்கென்று கர்த்தாவே ஒரு எளிமையான காரியத்தை நீர் இந்த நாட்களில் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவர். மெய்யாகவே நாங்கள் அப்படிப்பட்ட கர்த்தாவே வார்த்தையின்படியாக வலையை போடுதல் என்கிறதான அந்த காரியத்திலே கூட கர்த்தாவே மிக ஆழமான காரியமானது இருந்தது. அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் கூட சில நேரங்களில் எங்களுடைய எண்ணத்தின்படி வலையை போடுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் வலைகளை போட கர்த்தாவே எங்களை வணையும் ஆண்டவரே, எங்களை சரிப்படுத்தும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே கூட கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இந்த ராபோஜன பந்தியை எப்படியாய் கூட நாங்கள் அதை புசிக்க வேண்டும், அதை எப்படியாய் எங்களுடைய வாழ்க்கையில அதை கர்த்தாவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான காரியத்தை கேட்டோம். நாங்களும் கூட கர்த்தாவே சத்தியம் என்னும் அந்த கர்த்தாவே கச்சை எங்களுடைய அறையிலே கட்டி கொண்டோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆயத்தம் என்னும் பாதரட்சி எங்களுடைய கால்களிலே தொடுத்தவர்களாயும் நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. விசுவாசம் என்னும் கேடகத்தை எங்களுடைய கைகளிலே பிடித்தவர்களாய் கூட கர்த்தாவே நாங்கள் எல்லாவற்றிலும் கூட கர்த்தாவே ஆயத்தமாக இருக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும் கர்த்தாவே. அப்படியாய் கூட எங்களுக்காக செய்தி கொடுத்த காலையில் செய்தி கொடுத்ததான அந்த அருமையான வயதான சகோதரனுக்காகவும் கர்த்தாவே சாயங்கால வேளையில் எங்களுக்கு செய்தி கொடுத்த எங்களுடைய மேய்ப்பருக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். அந்த அருமையான சகோதரனுடைய மனைவி கர்த்தாவே அவர்கள் சுகவீனமாக இருக்கிறார்கள் என்று கர்த்தாவே நாங்கள் கேள்விப்பட்டோம். இதோ இந்த வேலையிலே கூட அந்த அருமையான சகோதரனுடைய மனைவிக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மை முத்தமாய் கூட உமக்காக கர்த்தாவே இந்த காரியங்களை செய்யும் போது கர்த்தர் நீர் கைவிட மாட்டீர். இந்த சாயங்கால வேளையிலே கூட தெய்வீக சுகம் கடந்து செல்லட்டும் ஆண்டவர். இந்த அப்படி ஆய் கூட அவனுக்கு இருக்கிறதான கணவனை இழந்திருக்கிறதான அந்த சகோதரிக்காய் கூட நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கர்த்தாவை வாழ்க்கை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அது கர்த்தாவை நன்மையாகவே செய்வீர் என்ற விசுவாசத்தோடு இந்த விண்ணப்பத்தை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவர். நாளிலே கூட கர்த்தாவை வந்து ஆராதனை கலந்து கொண்ட
ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் கர்த்தாவே, பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், விசேஷமாய் கூட கர்த்தாவே உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட செபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே கர்த்தாவே, ஒரு நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாய் கூட வளரட்டும் ஆண்டவரே. அவருடைய ஜீவியத்திலே கர்த்தாவே கிறிஸ்துவை முழுவதுமாக பிரதிபலிக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு விரோதமாய் கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா கர்த்தாவே சத்துருடைய கிரியைகளை கூட இந்த கர்த்தாவே சாயங்கால வேளையிலே உயிர்த்தெழுந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் அதை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. தேவனே நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இந்த உஷ்ணமான வேளையிலே கூட எங்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தேன், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் கூட கர்த்தாவே எங்களை உம்முடைய வார்த்தையிலே கர்த்தாவே நாங்கள் வளரவும், ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு படி முன்னேறி செல்லவும் கர்த்தர் எங்களுக்கு கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் கர்த்தா. ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய திவ்ய சமாதான சந்தோஷம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவதாக. சமாதானத்தோடு வெற்றியோடு இயேசுவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் தாமே உங்களை நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.